அடுத்த அவர் இங்கே அங்கேயே திடீர்னு வேலை செய்யணும். தமிழ் தாய்வர் எல்லாருமே சேர்ந்து நீராடும் கடலொடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராரும் திகழ் பரத கண்டமிதில் தெக்கனமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதரும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திரும்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை ஃபர்ஸ்ட் யார் பேசுறாங்க? வரவேற்பு சண்முக பிரியா அவர்கள் இப்படி படிச்சு. முதல் நிகழ்வாக அருளுரை வழங்கி வரும் அடிகள் பெருமானின் திருவடிகளை போற்றி அவர்களை வருக வருக என வரவேற்று தொல்காப்பியர் தமிழ்ச் சங்கத்தின் 84வது அமர்வுக்கு அனைவரையும் வருக வருக என வரவேற்கும் முகந்தான் நிற்கிறேன். தமிழ்தாய் வாழ்த்து பாடிய அனைவருக்கும் நன்றிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தலைமை உரையை ஏற்று உரையாற்ற உள்ள புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். முன்னிலை ஆற்ற உள்ள முத்துமாணிக்கம் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். சிறப்புரையை ஆற்ற உள்ள சீர்மிகு ஓசோ ஜி ராஜேந்திர ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். தொல்காப்பியத்தில் முருகன் வழிபாடு பற்றி எடுத்துரைக்க உள்ள புலவர் ஆ காளிப்பன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்று நன்றியுரையை ஆற்ற உள்ள கணபதி தமிழ்ச்சங்கத்தின் நிறுவனர் முனைவர் நித்யானந்த பாரதி ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இது எல்லாமே சொல்லிடுறதா? காட்சி பதிவு செய்யும் செல்வன் சேந்தன் அமுதன் அவர்களையும் இந்நிகழ்வுகளை இணையதளத்தில் வெளியிட்டு உலகம் முழுவதும் பரவிடச் செய்யும் முனைவர் நாச்சி கா நிதி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக வந்துள்ள ஆண்டோர் சான்றோர்களையும் கல்லூரி பேராசிரியர் மக்களையும் மாணவர்கள் அன்பர்களையும் வருக வருக என வரவேற்று வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். முன்னிலையாற்ற உள்ள நம் முனைவர் முத்துமாணிக்கம் ஐயா அவர்கள் நம் அவையின் பல முறை உரை நிகழ்த்தியுள்ளார். கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதற்கு அவரை பற்றி சொல்ல தேவையில்லை. இந்த ஆண்டு தமிழ்ச்செம்மல் விருதுக்கு விண்ணப்பம் செய்துள்ள அவர்கள் தமிழ்ச்செம்மல் விருது பெற வேண்டும் என வாழ்த்தி அன்னார் அவர்களை முன்னிலை உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன். ஒரு அருமையான அவை ஆடி 18 இழைத்து போயிருக்கிறது. ஆற்றல் மிகு ஒரு அருமையான சொற்பொழிவை ஐயா கொடுத்திருக்கிறார். காட்டாற்றை அணை போட்டு தடுத்திருக்கிறோம். அவருக்கு இந்த கடிகாரத்தை பிடுங்கி விட்டு பேச சொல்லியிருக்கலாம். அது நம்முடைய தவறு, வேறு வழி இல்லை. இது நேர கட்டுப்பாடு ஐயாவுக்கு தான் தெரியும் எவ்வளவு பாடுபடுகிறார் என்று. அவர் உடன் இருந்து, அதாவது செயலர்னு இருக்கலாம், எல்லாத்துக்கும் அவர் தான் செயலர்னா சிக்கலாம். இந்த விசைப்பலகை தூக்கி போடுறதுலேருந்து செல்பேசியை வைப்பதிலிருந்து ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் அங்கே கீழே போய் மேலே வருவதிலிருந்து தண்ணீர் ஏற்பாடு செய்வதிலிருந்து எல்லா மண்டங்களிலும் அப்படி தான் நடக்கிறது. அது வந்து தமிழர்கள் செய்த தவப்பயன், அது வேற ஒன்றும் இல்லை. அது ஏதோ நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள் தான் கூட இருப்பாங்க ஒழிய ஒரு காரணம் வந்து நம்ம
நகரின் மையப்பகுதியிலிருந்து கொஞ்சம் தொலைதூரமாக இருக்கலாம். இன்னும் வரணும், இளைஞர்கள் வர வேண்டும். அதுதான் நம்ம சிரமம். இப்போ இங்கே இருக்கக்கூடியது இளைஞர்கள் பார்த்தா நீங்கள் இந்த பையன் தான் இளைஞர்னு நினைக்கிறேன். இளைஞர்கள் மன்றங்களுக்கு இந்த மாதிரி தமிழ் அமைப்புகளுக்கு வர மாட்டேங்கிறாங்க, வரணும். இந்த அருமையான சொற்பொழிவை கொடுத்த ஐயா அவர்களுக்கும் ஒரு அருமையான புதிய தலைப்பு தொல்காப்பியரும் ஓசோவும் என்ற ஒரு அருமையான ஒப்பீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சியை நெறியாளி செய்யக்கூடிய சண்முக பிரியா பாரதி அவர்களுக்கும், அடுத்து தொல்காப்பியத்தில் முருகன் வழிபாடு அநேகமாக அவர் ஒரு ஆய்வு கட்டுரைக்காக எடுத்து வைத்த பொருள் என்று நினைக்கிறேன். அது எழுதிட்டேன்னு நினைக்கிறேன், ஒரு ஆய்வு அனுப்பியிருப்பார் நினைக்கிறேன். அது அருமையான ஒரு தொல்காப்பியத்தில் சங்க இலக்கியங்களில் முருகன் வழிபாடு, தொல்காப்பியத்தில் முருகன் வழிபாடு எடுக்கலாம். ஏன்னா எங்கள் ஊரில் வந்து முத்தமிழ் முருகன் மாநாடு நடக்குது, அதுக்கு நீங்கள் அந்த கட்டுரை அனுப்பிச்சிருக்கலாம். நன்றியுரை நிகழ்த்த இருக்கக்கூடிய நித்யானந்த பாரதி அவர்களே மற்றும் அனைத்து ஆண்டோர்களுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கம். இங்கே நான் வருவது என்னுடைய சொற்பொழிவு செய்வதை விட உங்களோடு கலந்து பழகி உறவாடி என்னுடைய ஐயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளதான். ஏன்னா தொல்காப்பியம் இன்னும் மக்கள் முன்னால் போகலை, திருக்குறள் போன அளவுக்கு இன்னும் நம்ம தொல்காப்பியத்தை முன்னால் கொண்டு போகலை. அதுக்கு காரணம் வந்து தொல்காப்பியர் கிடையாது, நம்ம தான். 2700 எத்தனை ஆண்டுக்கு சொச்சம். அதற்கு முந்தைய ஒரு இலக்கண நூல், தமிழில் இப்படி ஒரு இலக்கண நூல் வர வேண்டும் என்றால் அதற்கு முன்பு நம்முடைய இலக்கியங்கள் எவ்வளவு வளமாக இருந்திருக்க வேண்டும். இலக்கியத்திலிருந்து இலக்கணம் வரணும் என்றால் இதற்கு முன்பு எத்தனை இலக்கியங்கள் இருந்து இது வந்திருக்கணும். அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்கு. ஆடி 18 ஐயா சொன்னபடி ஆயுத பூஜை, அந்த பூஜை, அனலுக்கும் புனலுக்கும் போய் எத்தனையோ இதை இழந்துட்டோம். அல்லது இது திட்டமிட்டு செய்த சதியாகவும் இருக்கலாம். நம்முடைய சோடிகள்லாம் போனதுக்கு காரணம் திட்டமிட்ட சதியாக இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு எங்கள் பழனி முருகன் வழிபாடு தமிழில் தான் இருந்தது. ராயப்பன் என்ற ஒரு நபர் தளபதி பழனிக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது பண்டாரங்கள் தான் இப்போ பூஜை செய்துட்டு இருந்தாங்க. இந்த பண்டாரங்கள் கையால் நான் திருநீர் வாங்க மாட்டேன் என்று சொல்லி பக்கத்திலே 100 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய கொடுமுடிக்கு சென்று அங்கே 5-6 பார்ப்பனர்களை வரவழைத்து பட்டயம் எழுதி கொடுத்து இனிமேல் இவர்கள் தான் வழிபாடு செய்ய வேண்டும், பார்ப்பனர்களுக்கு அந்த உரிமை கிடையாது என்று பட்டயம் எழுதி வைத்ததிலிருந்து வடமொழி வழிபாடு அங்கே வந்துவிட்டது. பண்டாரங்கள் இல்லையா? ஆமாம், அவங்க கீழே இறக்கிட்டார். ஆக தமிழ் இல்லை அன்னையிலிருந்து. தமிழிலும் அப்புறம் தான் நம்ம அரசாங்கங்கள் வந்து சட்டம் போட்டு சிறப்புமையாக இழிவுமையை போட்டு தமிழிலும். அப்போ நம்ம வழிபாடு செய்பவர்களுக்கும் அவன் என்ன சொல்கிறான்னு புரிய மாட்டேங்குது. தமிழில் சொன்னால் இறைவனுக்கு காது கேட்காதா? எல்லாம் உணர்ந்தவன், எல்லாம் கடந்தவன். அப்படி இருக்கும்போது ஏன் அவனுக்கு மட்டும் தமிழ் தெரியாதா? முத்தமிழால் அங்கு வைதாரையும் வாழாய்ப்போன்னு அருணி பாடினாரே. அப்போ தமிழின் அருமையை நம்மவர்களை, தமிழனை எவரும் தாழ்த்தவில்லை, அவன் தம்பியே தாழ்த்துக்கிறான்னு பெருந்தித்தரான் சொல்லுவார். நம்மளை நாமே தான் தாழ்த்துறோம். இப்போ தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறோமே, யார்? நம்மளை மாதிரி 10 பேர் சேர்ந்து தான் நமக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கோம், அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை. ஆக இனியாவது ஒரு விழிப்புணர்வு வேண்டும். அதுதான் பாவேந்தன் தமிழ் இயக்கத்தை படித்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீறு கொண்டு இட வேண்டி இருக்கு. தமிழ் இயக்கம் அவருடைய அருமையான ஒரு இது, தமிழ் உயர்ந்தால் தமிழ்நாடு தான் உயரும், அறிவு உயரும், அரபு மோங்கும், இமயமலை போல் இருந்த ஒரு மொழியும் தன்மொழியில் தாழ்ந்தால் வீழும். அடுத்து வர்றதான் இந்த கல்லூரிக்கும் காளியப்பன் ஐயா செய்கிறது. தமிழுக்கு பொருள் கொடுங்கள், தமிழறிஞர் கழகங்கள் நிறுவிடுங்கள். இதைத்தான் பாவேந்தர் அன்னைக்கு சொன்னது நீங்கள் செஞ்சிட்டு இருக்கீங்க, இந்த கல்லூரி செஞ்சிட்டு இருக்கு. தமிழ் பள்ளி, கல்லூரி, தமிழேடு பலபலவும் நிலைப்ப செய்வீர் அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி கோவை மிகவும் எனக்கு வியப்பாக இருக்கு. கோவையில் எனக்கு தெரிந்த ஒரு 20 தமிழ் கழகங்கள், இலக்கிய கழகங்கள் இயங்கிட்டு இருக்கு. அது ரொம்ப மனமான பாராட்டுது. ஏன்னா வருகை குறைவாக இருக்கிறது. நம்ம தளராமல் தொடர்ந்து தமிழுக்கு தொண்டு செய்வர்களுடைய தாழ் பணிந்து நான் அவர்களை வாழ்த்துகிறேன். இந்த முன்னிலை உரை என்பது உங்கள் ஆண்டோருடைய உரைக்கு தடையாக இருக்கக்கூடாது என்பதால் எனக்கு ஒரு ஐயம் தெளிவதற்காக ஒரு 5 வினாக்கள் வச்சுருக்கேன். அதை தான் எழுதிட்டு வந்திருக்கேன். தெய்வம் பற்றி நம்ம எத்தனையோ நாடே புலப்படக்கூடிய அளவுக்கு தெய்வம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். மதத்தை பேசவில்லை, சங்க இலக்கிய மதத்தை பேசவில்லை, தொல்காப்பிய மதத்தை பேசலை, வள்ளுவர் மதத்தை பேசலை.
ஆனால் அவன் சொன்ன அந்த 4 நிலத்துக்கும் சொன்ன கடவுளை மட்டும் வச்சிருந்தா இந்த சண்டை வருமா? ஒவ்வொரு நிலத்துக்கு உரிய கடவுள். அப்போ நம்முடைய அந்தந்த நிலத்துக்கு ஒரு கடவுள் இருப்பார். குறிஞ்சிக்கு ஒரு கடவுள் முருகன், நெய்தலுக்கு ஒருத்தர் இருப்பார் இவர். பாலை என்கிறது சிலப்பதிகாரம் வந்தவனால நமக்கு பாலை என்னன்னு தெரிஞ்சது. சேயோனுக்கு குறிஞ்சி, மருதத்துக்கு இந்திரன், வருணன் கடலுக்கு நெய்தல். அப்போ இது சார்ந்த கடவுள் அப்படின்னு போனால் இங்கே மதம் எங்கே வந்தது? இப்போ தொல்காப்பியர் சொன்னபடி நம்ம கேட்கல. அது திருத்தி மக்களை இதால் பிரிக்கலாம் சொல்லி அந்த சைவம் வைணவம் என்ற மதத்தை மொத்தமாக சேர்த்தி இங்கிருந்து ஒருவன் இந்துன்னு உங்களுக்கு பேர் கொடுத்து இப்போ இந்து மதம்னு ஆக்கிட்டான். அப்போ இந்து மதம் என்பதாலே இந்த நாட்டை பிளவுபடுத்தினோம், மக்களை பிளவுபடுத்தினோம், மொழியால் பிரிந்து இப்போ மனித குலமே அழிவை தேடி போயிட்டு இருக்கு இந்த மத வெறியால். அடுத்து தமிழ் பெயர் ஒருத்தருக்கு எப்படி வைக்கணுங்கிறத தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. அதை நம்ம மறந்துட்டோம். பெயரும் வினையும் இரு வகைய திணைதொரும் அறிய திணைநிலை பெயரே. பெயர் அந்தந்த நிலத்துக்குரிய பெயராக இருக்கணும். ஐயாவுடைய பெயரை கேட்டால் இது இந்த வட்டாரத்துக்குரிய பெயர், ஐயாவுடைய பெயரை கேட்டால் கோவைக்கு உரிய பெயர். அப்படியே நம்ம பெயர் வச்சிருக்கோம். இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் பெயர்கள் தாங்கக்கூடிய குடும்பங்கள் மிக குறைவாக இருக்கு. இப்போ நம்ம எல்லாம் ஏறத்தாழ தமிழ் பெயர் இருக்கோம். நம்முடைய பேரப்பிள்ளைகளுக்கு தமிழ் பெயர் வைத்திருக்கிறோமா? அந்த பெயருக்கு தான் பொருள் இருக்கிறதா? ஏறத்தாழ தவறான பொருள் வரக்கூடிய அவச்சொல்லா இருக்கக்கூடியதை பெயர்களை வச்சிருக்கிறோம். மகிஷாசுரம் தெரிஞ்சுக்கிறோம். பொக்கிஷின்னு ஒரு பேர் இருக்கு, கில்மிஷின்னு ஒரு பேர் இருக்கு. ரமேஷ் என்ன அர்த்தம்? சுரேஷ் என்ன அர்த்தம் தெரியலையே. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனே இல்லையே. அப்போ நம்ம வீட்டில் முதல்ல புழங்குறது பார்க்கணும். நம்ம வீட்டில், பக்கத்து வீட்டில் நம்ம பேர குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வைக்கிறோமா? தொழில் சார்ந்து பெயர் வைக்கணும், நிலம் சார்ந்து பெயர் வைக்கணும். தொல்காப்பியர் சொன்னார், கேட்டோமா? கேட்கலையே. அதை நம்ம திருத்தணும். அப்புறம் அடுத்து தமிழில் பேசுறது. தமிழில் பேசுறது பார்த்தா அது மிகவும் தமிழ் ஆசிரியர்களே மிகவும் குறைவாக இருக்காங்க, திணறாங்க. அதாவது புதிய கண்டுபிடிப்புகள் தமிழில் இல்லை, அதனால் புதிய கண்டுபிடிப்புகள் தமிழ் நம்ம பேச முடியலன்னு சொல்கிறோம். அதையும் நம்ம கண்டுபிடிச்சு சொற்களை ஆக்கிக்கிறோம். ஆனால் தமிழ் வகுப்பிலேயே தமிழ் பேச முடியல. கேட்டால் நடப்பியல்னு ஒன்று இருக்குது, ரியலிஸ்டிக் அப்ரோச். அது படைப்பாளிகள் என்ன செய்கிறாங்கன்னா, நான் சிறுகதை எழுதுன்னு வச்சுங்களேன். நான் சிறுகதை நடப்பில் ஒரு பணியாள் பேசுகிறது அவனுடைய கொச்சை மொழியில் பேச முடியும், கற்றவர்கள் கற்ற மொழியில் பேச முடியும். அப்படி பாத்திரங்களுக்கு தக்கபடி நீங்கள் படைப்பில் இருக்கலாம் மொழிய பேசும் பொழுதே எத்தனை பேருக்கு இரவு என்பது இன்னும், அதாவது பாமரர்கள் கூட ஆங்கிலத்திலே பேசுகிறாங்க. நேற்று நைட்டு தான் வந்தேன், இன்னைக்கு மார்னிங் தான் வந்தேன், நான் பஸ்ஸில் தான் போக வேண்டியிருக்கு. எத்தனை பேர் இருந்துன்னு சொல்கிறோம். சொன்னால் சிரிக்கிறான். காப்பி கடையில் போய் தேநீர் கொடுன்னா இலங்கைக்காரனாக போனோம். தேநீர் கொடுனாலே இப்போ நம்ம தமிழும் கிடையாது, இலங்கையிலிருந்து வந்து போகணும் என்று சொல்லும் அளவுக்கு தமிழ் பேசினால் உங்களை ஐயமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு இருக்குது. தமிழில் பெயர் பலகைகள் வைக்கணும், தமிழில் தான் ஊழியர்கள் கையெழுத்து போடணும்னு மாக்கோ ராமச்சந்திரன் காலத்தில், எம்ஜிஆர் காலத்திலேயே சட்டம் போடணும். யார் கேட்டால்? தமிழில் பெயர் பலகைகள். கோவை நித்திலன்பன் ஒரு நண்பர், உங்களுக்கு தெரியுமா? நம்ம பழைய தலைமுறை, எங்கள் தலைமுறை. தமிழில் பெயர் பலகை வேண்டும், தமிழ் குடிமகன் உயிரோடு இருந்தபோது தனித்தமிழ் இயக்கத்தோடு இருந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு இது வந்தாங்க. மதுரைக்கு தமிழ் குடிமகன், நகர்மன்ற தெருவில் பூரம் போய் ஆங்கில பலகை அகற்று, தமிழ் எழுதுன மாத்திரை. கோவை நித்திலன்பன், கோவையில் எங்கு பார்த்தாலும் தமிழில் தான் பெயர் பலகை வைக்கணும். இப்படி ஊருக்கு ஒரு தோன்றி முன்னாள் அவைத்தலைவர் காளிமுத்து, தனித்தமிழ் பற்றாளர், அவங்களாம் இந்த காலத்தில் போராட்டம் செஞ்சோம். பெயர் பலகைக்கு உனக்கு என்னடா சம்மந்தம் அடிக்க வந்தான். அன்று ஒரு இயக்கம் இருந்தது, இன்னைக்கு இல்லை. அப்படியே இன்னைக்கு தமிழ் பேப்பர் வச்சாலும் என்ன எழுதுறான்? டெக்ஸ்டைல்ஸ் தமிழாக்கிட்டான். பத்மா டெக்ஸ்டைல்ஸ்னா துணியகம் கிடையாது, டெக்ஸ்டைல்ஸ் தமிழ் எழுதிட்டு இருக்கு. அது இந்த அரசு பார்த்துக்கிட்டே இருக்கு. தமிழை ஆதரிக்கக்கூடிய இந்த அரசும் பார்த்துக்கிட்டே இருக்கு. இந்த அரசு வந்தோம்னா எனக்கு தமிழுக்கு நிறைய தொண்டுகள் செஞ்சுட்டு இருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. மறந்து போன தமிழ் அறிஞர்களை நினைக்கிறாங்க, மண்டபங்கள் கட்டுறாங்க, தமிழுக்கு பல விருதுகள் கொடுக்குறாங்க. இருந்தாலும் இது அவருடைய காதுக்கு இன்னும் போகலை. தமிழில் தான் உணவகங்கள், தொழிலகங்கள் எல்லாம் இருக்கணுங்கிறத சட்டமாக்கி அதை கொஞ்சம் கண்டுபிடி செஞ்சால் என்ன செய்யணும்? இது அரசினுடைய காதுக்கு நம்ம போகணும். அடுத்து உயர்வு தாழ்வு. சனாதனத்தை பற்றி நிறைய பேச்சு வந்துச்சு. சனாதனம் அன்றைக்கு இருந்ததா? அன்னைக்கு தூது வரும்பொழுது தூது யாருக்கு உரியது? ஓதலும் தூதும் உயர்ந்தோர் மேன. அப்ப தூது சொல்றதுக்கும் கூட உயர்ந்தவர்கள் தான் இருந்தார்கள் என்ற உயர்வு தாழ்வு அன்றைய நிலை இருந்தது என்பதை தொல்காப்பியர் சுற்றார்.
அப்புறம் தொல்காப்பியர் வந்து என்ன சொல்றாரு, தோழிக்கு முக்கியத்துவம் நல்லா கொடுப்பார். நம்ம சங்க இலக்கியங்களே பார்த்தா காதலனும் காதலியும் சேருவதற்கு தோழியுடைய துணை இல்லாமல் எங்க நடக்காது. அந்த தோழியை எந்த அளவுக்கு உயர்த்தி சொல்றார், பெரிய அறிஞன், எல்லாம் உணர்ந்த அறிஞன், அறிவர் குற்று என்று தோழியையும் அறிவரையும் ஒத்து எழுதக்கூடிய ஒரு பாங்கை தொல்காப்பியத்தை பார்க்கிறோம். கழிவினும் வரவினும் நிகழ்வினும் வழிகொள நல்லவை உரைத்தலும் அல்லவை கடிதலும் செவிலிக்குரிய. இதே தலைப்பு சொல்லிய கிளைவி அறிவர்க்கும் உரிய. தோழிக்கு இருக்கக்கூடிய பண்புகள் அறிவர்க்கும் உரியது. அப்ப தோழியை ஒரு பெரிய ஒரு அறிவார்ந்த ஒரு உயர்ந்த நிலைக்கு தொல்காப்பியர் கொண்டு போறாரு. அந்த நிலைக்கு நம்ம வச்சிருக்கோமா? இன்றைய நம்முடைய படைப்புகள், திரைப்படங்கள் எப்படி இருக்கு? தோழனும் தோழியரையும் தவறான முறையில் தான் சித்தரிக்கிறோம். இப்போ இதை நம்ம யார் கேட்கறது? திரைப்படத்தில் நடக்கக்கூடிய அத்தனை அழிவுகளும் காமம், கற்பு இதெல்லாம் அடிச்சு ஒழிச்சு ஒரு இழிவான சூழ்நிலைக்கு சமுதாயத்தை இழுத்துட்டு போகுது. தொல்காப்பியத்தை கொண்டு போனால் இது குறையுமோ என்ற ஒரு ஆதங்கத்தில் தான் நான் இதை சொல்றேன். தமிழர்களுடைய உரை படிச்சிருப்பீங்க. அதில் வில்லும் வேலும் களலும் கண்ணியும் இதுபுறம் மன்னருக்கு கூறிய அடையாளங்கள். வில், வேல், களல், கண்ணி, தாரும் மாலையும் தேரும் வாழும் மண்பெரு மரபின் ஏனோர்க்கு உரியன்னு சொன்னவர். அன்னராயினும் இழிந்தோர்க்கு இல்லை. அப்பவே மன்னர், அதுக்கு தாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு சில உரிமைகள் இல்லை என்ற அன்றைய சமுதாயத்தை தொல்காப்பியர் சொல்லும் பொழுது வர்ணாசிரமம் தர்மம் இல்லாத காலத்தில் உரையாளர்கள் ஏதோ இடைச்செருகள் செய்து விட்டார்கள் என்று தமிழர்கள் சொல்றார். அப்ப தொல்காப்பியத்தை இன்னும் நாம் ஆய்ந்து படிக்க வேண்டியிருக்கு. அதை தற்காலத்து நிகழ்வோடு ஒப்பிட்டு நாம் திருந்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது. பெயர் சூட்டுவதில் இருந்து, உரையாடலில் இருந்து, நாம் படைக்கும் கவிதை, கட்டுரை, கதைகள் அனைத்திலும் நாம் தமிழை பெய்வதில் இருந்து நாம் தமிழை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். தமிழில் இவ்வளவு, அதாவது கலப்பில்லாமல் பேசுறது எப்படின்னு ஐயா கேட்டீங்க இல்லையா? தன்னை அதாவது வாழ்வியலோடு சேரணும் மொழி என்பது. அப்பதான் தானா வரும். பேச்சுக்காக மட்டுமே தமிழை பேசக்கூடிய நிறைய பார்த்துருக்கேன். பேச்சுக்காக மட்டுமே அது இயல்பா வராது. எங்கு போனாலும் தமிழில் தான் பேசும் என்பதை ஒரு உறுதியாக அன்பு கூர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் வீடுகளில் பெயர் வைக்கும் பொழுது அன்பு கூர்ந்து பொருள் தரக்கூடிய, தமிழுக்கு ஒத்திருக்கக்கூடிய அருமையான பெயர்களை பேரன் பேர்களுக்கு கண்டிப்பாக வைக்கணும். நம்ம வீட்டுகளே எவ்வளவு தூரம் செயலாற்றும் தெரியல, அதை மீட்டெடுக்கணும். அதாவது பையன் பள்ளிக்கூடத்தில் வந்ததுனால அவனை டியூஷனுக்கு அனுப்புகிறோம், சான்ஸ்கிரிட் படிக்கிறேன், சமஸ்கிருதம் படித்து என்ன செய்ய போகிறான்? இந்த தனிப்பயிற்சி இவனுடைய அறிவை பூரா மழுங்கடிக்க தான் செய்கிறது. எனவே வாழ்வியலை மாற்றினால்தான் தமிழுக்கு வாழ்வரும், நம்முடைய பையனுக்கு ஒரு வாழ்வியல் கல்வி கிடைக்கும், மொழியும் வளரும், நம்ம பையனும் வளருவான், தமிழகமும் நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி செல்லும் என்று அன்பு கூர்ந்து கூறி இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த ஐயா அவர்களுக்கும் இந்த சங்கமத்துக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். முன்னிலையை ஆற்றியுள்ள முத்துமாணிக்கம் ஐயாவுடைய உரை மிகச் சிறப்பாக இருந்தது. அவர் சொன்ன மாதிரி முதல்ல நம்மளோட குடும்பத்திலிருந்து தமிழ் பெயரை கொண்டு வரணும், குழந்தைகளுக்கு பெயர் சுட்டணும், தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லா இதுக்குமே போகணும். இன்றைக்கி இருக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கைபேசியிலே பார்த்தோம்னா தமிழில் நிறைய நம்ம அடித்தோம்னாவே நிறைய பேர் நம்மகிட்ட ஆச்சரியமாக கேட்பாங்க, என்ன தமிழில் இவ்வளோ அழகாக அடிக்கிறீங்களே, எங்களுக்கு அவங்களுடைய இதுலேயே அந்த இது இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு நிலையை கொண்டு வந்தாலும் நல்லாயிருக்கும். அப்போ ஆங்கிலமே இருந்தாலுமே முழுமையாக ஆங்கிலமும் பேச மாட்டாங்க. குட் மார்னிங் அப்படிங்கிறதவே சுருக்கி ஜிஎம்னு தான் போடுவாங்க. அதுலேயுமே முழுசாக எதுலையுமே ஈடுபட மாட்டாங்க. ஆனால் எல்லா ஜிஎம் அப்படின்ட்டுருவாங்க. குட் மார்னிங் அப்படிங்கிறத சுருக்கி ஜிஎம் அப்படின்ட்டுருவாங்க. அதுலேயும் முழுமையாக இருக்கிறது இல்லை. எல்லா இடத்துலையும் தமிழை கொண்டு போகணுங்கிறது இவருடைய கருத்து. நல்ல விஷயம்தான். நம்ம குடும்பத்தில் இங்கே இருக்கிற அனையுமே நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் குடும்பத்துக்குள்ளேயும் தன்னோட பேரன் பேத்திகளுக்கெல்லாம் தமிழில் தான் பேர் வச்சுருப்பாங்க. இதை தாண்டி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கிட்டையுமே இதை நம்ம சொல்லிடலாம். சிறுப்புரையாற்ற இருங்க.